நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது என்னென்னா பிராடோ 2000 மாடல் ஒரிஜினல் ரேடியோ வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது, ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஸ்க்ரீன் வந்து வைக்கிறது. அதை பற்றி தான் எப்படி உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நீங்களே பாருங்க. அதில் வந்து அந்த ஏசி அந்த பெனில் வந்து ரிமூவ் ஆகும். இப்படி பிளாஸ்டிக் போட்டு பிளாஸ்டிக்கால் மேலேயும் கீழேயும் எடுத்துட்டு இப்படி ரிமூவ் ஆக்கி வழியில் எடுக்கணும். நீங்களை வரவங்க அப்படி எடுக்கிறேன். அதை எடுத்துட்டு அதுக்கு கீழே 10 நம்பர் ஸ்க்ரூ இருக்கு, அதை வந்து ரிமூவ் ஆக்கணும். 10 நம்பர் ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ இருக்கு, அதை ரிமூவ் ஆக்கிட்டு அடுத்தது அந்த மேலே பிரேமை மாத்திரம் வெளியில் ரிமூவ் ஆக்கி எடுக்கணும். ரிமூவ் ஆக்கி எடுத்த உடனே உள்ளுக்கு 2 ஸ்க்ரூ நட் இருக்குது. அதுக்கு முதல்ல அந்த சென்சார் இண்டிகேட்டர் வயர் இருக்குது, அதை ரிமூவ் ஆக்கி பிரேமை வெளியில் எடுத்துட்டு இந்த 2 10 நம்பர் ஸ்க்ரூவை ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆக்கின உடனே உங்களுக்கு ஒரிஜினல் ரேடியோ வந்து வழியில் எடுக்க முடியும். இது ஆண்டனா பின் பவர் கேபிளை ரிமூவ் ஆக்கணும். ரெண்டு கேபிள் இருக்குது, அதில் ஒன்று பவர் கேபிள் ஸ்பீக்கர், மற்றது பேக் சைடு ஸ்பீக்கர் கேபிள். இது இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்க்ரீனில் பவர் கேபிள் அடிச்சிருக்கு. இது வந்து ஆண்டனா கேபிள் ஒரிஜினல். இதில் வந்து 2 ஸ்பீக்கர், பேக் சைடு ஸ்பீக்கர் லைன், அடுத்தது பவர் கேபிளோட ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் எல்லாமே இருக்குது. அடுத்தது கேமரா மைக் வந்து இதில் அடிச்சிருக்கு. மைக்கை வந்து கொண்டு மேலே அந்த ரைவர் சைடில் வந்து வச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு வாய்ஸ் வந்து கிளியராக, நீங்கள் யாரோடைய மொபைல் பேசும்போது வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கிறது. இது வந்து பேக் கேமரா கிளியர் லைனை வந்து பேக் கேமராவுக்கு பவரில் கொடுத்துருக்கு, ரிவர்ஸ் பவரில் கொடுத்துருக்கு.